யாகசாலை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு புதிய மேசை மற்றும் நாற்காலிகளை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் வழங்கினார். தான் வழங்கிய மேசை நாற்காலியில் பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து கலகலப்பாக கலந்துரையாடி மகிழ்ந்த காஞ்சிபுரம் எம்எல்ஏ. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட யாகசாலை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு போதிய மேசை நாற்காலிகள் இல்லாத காரணத்தால் மாணவர்கள் சற்று அவதியுற்று வந்த நிலையில் மேசை மற்றும் நாற்காலிகள் வழங்கிட காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்களிடம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அக்கோரிக்கையினை ஏற்று தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2025-26 ரூபாய் 3.12 லட்சம் ஒதுக்கீடு செய்து அதை அடுத்து 25 எண்ணிக்கையிலான மேசை மற்றும் நாற்காலிகளை பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் பங்கேற்று மேசை மற்றும் நாற்காலிகளை ஒப்படைத்தார். மேலும் தான் வழங்கிய மேசை மற்றும் நாற்காலியில் பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து அவர்களுடன் கலகலப்பாக கலந்துரையாடி தானும் மகிழ்ந்து மாணவர்களையும் மகிழ்வித்தார். மேலும் இன்று குழந்தைகள் தினத்தை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தனது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நளினி, மண்டல குழு தலைவர் சந்துரு, மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ், கமலக்கண்ணன், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் வட்டக்கழக செயலாளர் தெய்வசிகாமணி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்.